வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக். இந்த ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளம் கேக்கோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்கிலாந்து பீப்புள் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஃபாஸ்டிங் இருக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த ஃபாஸ்டிங் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஃபுட் வந்து நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டேஸ்டியான போரிட்ஜாக இருந்துச்சு. இந்த போரிட்ஜ் வந்து நாளடைவில் மாடிஃபை ஆகி ப்ளம் கேக்காக பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு ப்ளம் கேக் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ப்ளம் இஸ் அ அட்ஜெக்டிவ் வேர்ட். இதோட மீனிங் என்னன்னா வெரி குட் அண்ட் ஹேவிங் ஒர்த். இது வந்து நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக பண்ணுறதுனால இதோட பேர் வந்து ப்ளம் கேக். இப்போ அந்த ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ப்ளம் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எதெல்லாம் பார்க்கலாம். கேஷ்யூ நட், பாதாம், சாக்லேட், எக், சின்னமன் ஸ்டிக், ட்ரை கிரேப்ஸ், பட்டர், சுகர், ஆரஞ்சு, வீட் ஃப்ளார், ஜாகரி பவுடர். இந்த ப்ளம் கேக் பண்றதுக்கு நம்ம வீட்ல எப்பவுமே அவைலபிளா இருக்கிற திங்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சை கட் பண்ணி ஜூஸை புழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கையாலே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதுல நாம எடுத்து வச்சிருக்க சுகரை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸை உள்ள வச்சிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூட நாம எடுத்து வச்சிருக்க ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி அது கூட இந்த நட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கேக் பேட்டர் பண்றது வரைக்கும் இது வந்து இதுல ஊறிட்டே இருக்கட்டும். இப்போ இந்த பட்டை பீஸை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நம்ம கோகனட் கிரேட் பண்ணுவோம்ல, அதுல இந்த மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இது ஃபுல்லா தேவையில்லை, நம்ம கொஞ்சம் தான் எடுக்க போறோம். நம்ம இந்த பட்டை பீஸ்ல இருந்து இவ்வளவுதான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கோம். இவ்வளவு போதுமானது. இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே நம்ம இந்த பட்டையை பொடிச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஃபைனா பொடிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபைனா பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 முட்டையை உடைச்சு இந்த நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டரை ஆட் பண்ணிடலாம். இது வந்து அன்சால்டட் பட்டர். அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்திருக்கோம். இப்போ நாம எடுத்து வச்சிருந்த 2 சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். இந்த சாக்லேட்டுக்கு பதிலா நீங்க உங்ககிட்ட டெய்ரி மில்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்டான சாக்லேட் ஆட் பண்ணா போதும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. இந்த சாக்லேட்டுக்கு பதிலா நீங்க வந்து கோகோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம இது கூட இந்த மாவு ஆட் பண்ண போறோம். இது வந்து கோதுமை மாவு. இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கணும். அந்த அளவு மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சில நம்ம அரைச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இந்த பேட்டரை நம்ம ஆல்ரெடி வந்து நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆரஞ்சு ஜூஸ்ல வந்து சோக் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இதுல வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி, பால் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே போடாம பண்றோம். அதுக்கு இந்த மாதிரி பண்ணால்தான் கரெக்டா கேக் மாதிரி வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
ஒரு குக்கர் அடுப்புல வச்சிடலாம். குக்கர் கம்ப்ளீட்டா சூடானதுமே அடுப்பு தீயை வந்து லோ ஃப்ளேம் ஆக்கிடலாம். இந்த பாத்திரத்துல தான் நம்ம வந்து பேட்டரை ஊத்தி வைக்க போறோம். அதனால இதுல கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்ததுமே பேட்டர் ஆட் பண்ணிடலாம். குக்கர் நல்லா சூடா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். அதுக்கு மேல கேக் பேட்டர் வச்சிடலாம். இப்போ இந்த குக்கர் மூடியில உள்ள கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிடலாம். விசிலையும் ரிமூவ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கேக் வேகிறதுக்கு 45 மினிட்ஸ் டு 1 hour ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுப்பு தீ மட்டும் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்துடலாம். அது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ள வச்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். பாருங்க, ரொம்பவே சூப்பரா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரொம்பவே சூப்பரா நம்மளோட கேக் ரெடியா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.